ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பெயர்ச்சியான குரு பகவான் வருகிற மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாகப்படியும் திருக்கணிதப்படி ஜூன் 2ஆம் தேதி அவரோட உச்ச வீடான கடக ராசியில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெறும் குரு, அவருக்கு கால புருஷ தத்துவப்படி 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு கடக ராசியில் இடம்பெறும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பான யோக காலமாகவும் பொற்காலமாகவும் இருக்க போகுது. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா முழு சுபர் கிரகங்க. இவர் அனைவருக்குமே, அனைத்து கிரகங்களுக்குமே பாத்தீங்கன்னா அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்களையும் நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையையும், அதாவது அதிர்ஷ்டம், படிப்பு, தனம், யோகம், கல்யாணம், முக்கியமா வீடு, இந்த மாதிரி நிறைய சுபபோகங்களையும், கல்வி, முக்கியமா உயர்கல்வி, இந்த மாதிரி யோகியத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான். அதனாலதான் பாத்தீங்கன்னா கால புருஷ தத்துவப்படி குரு பகவானுக்கு 9ஆம் இடத்தை கொடுத்திருக்காங்க. 9ஆம் இடம் என்றது பாக்கியஸ்தானம். அனைத்து பாக்கியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர் குரு பகவான். இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் கடக ராசியில் உச்சம் பெறும்போது முக்கியமா சில பலன்களை எல்லா ராசிக்குமே கொடுக்க போறாங்க. என்னன்னா 4ஆம் இடம் என்றது ஒரு சுகஸ்தானம். அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் வரும் பொழுது முக்கியமா வீடு, வண்டி வாகனங்கள், கல்யாணம், திருமணம், உயர்கல்வி, பட்டப்படிப்பு என அனைத்து சகல வசதிகள், அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் அதிகமாக வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த 4ஆம் இடத்துல தான் இருக்கு. அதுக்கு தேவையான அனைத்து கட்டங்களையும் அனைத்து நடவடிக்கைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவானுக்கு உண்டு. அவர் இருக்கிற இடத்தை மட்டும் இல்லாமல் அவருக்கு 5, 7, 9ஆம் பார்வை என்ற 3 முக்கியமான பார்வைகள் இருக்கு. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவர் நின்ற இடத்திலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இடத்தை அவர் பார்க்கும்போது அதனோட பலன்களையும் அவர் கொடுக்க போறாரு. அதன் அடிப்படையில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில சில யோகங்கள், பாக்கியங்கள் கிடைக்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி ஒரு முக்கியமான குரு பயிற்சியா இருக்கும். ஏன்னா உச்ச குரு, வளம் பொருந்திய குரு, அனைத்து ராசிகளுக்கும் அனைத்து வளங்களும் கிடைக்க பெறுவீர்கள். ஒரு ராசியாக பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 9ஆம் அதிபதி பாக்கிய அதிபதி 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சிறப்புமிக்க காலம்னே சொல்லாங்க. ஏன்னா உங்க ராசிக்கு குரு பகவான் யோகக்காரங்க. அவர் அனைத்து யோகங்களையும் அதிர்ஷ்டத்துக்களையும் கொடுக்க கடமைப்பட்டவர். ஏன்னா உங்க செவ்வாய்க்கு ரொம்ப ரொம்ப நட்பான கிரகம் குரு பகவான் அருள் அணியை சேர்ந்தவர். அந்த இதுல சூரியன், செவ்வாய், சந்திரன், உங்க குரு எல்லாம் ஒரே அணியை சேர்ந்ததுனால உங்களுக்கு மிகவும் அதிகமான யோகங்களையும் பாக்கியங்களையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க கடமைப்பட்டவர் குரு. இந்த குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்க பெறுங்கள். முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்திருந்தாலும் விரயங்களும் சில சில சங்கடங்களும் சனி பகவான் கொடுத்திருந்த பட்சத்தில் இவரு 4ஆம் இடத்தில் வரும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா மேஷராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும்போது உங்களுக்கு என்னென்ன கனவுகள், திட்டங்கள், ஆசைகள் எல்லாமே நிறைவு போறதுன்னே சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் குரு பகவான் 1 வருடம் அங்கதான் இருக்க போறாரு கடகராசியில. 1 வருடம்ன்றது என்னன்னா ஒரு 4 மாதங்கள் கடகராசியில தான் இருக்கப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிசார குரு பெயர்ச்சி பெற்று உங்களுக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசியில் போட போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் 4 மாதங்கள் கடகராசியில் இருக்க போறாரு. இந்த மொத்தமாவே பாத்தீங்கன்னா 1 வருடம் இவரு 4 மாதங்கள் கடக வீட்டிலும், இன்னொரு 4 மாதங்கள் சிம்ம வீட்டிலும், மறுபடியும் 4 மாதங்கள் கடக வீட்டில் இருக்கும்போது அனைத்து யோக பாக்கியங்களும் கிடைக்க பெறுவீர்கள். முக்கியமா உங்களுக்கு 9ஆம் அதிபதினால உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. தந்தையார் வழி ஆதாயம், தந்தையார் வழியில வந்த சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அமோகமாக இருக்கு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அவரு உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால
உங்களுக்கு அதிகமான திடீர் அதிர்ஷ்டம், பண வாய்ப்புகள், அதாவது மனைவி மூலியமா, உங்களோட பார்ட்னர் மூலியமா உங்களுக்கு வந்து பொருளாதார வசதி, அதாவது பணவரவு, அந்த வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. முக்கியமா அவர் 7ஆம் பார்வையா உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்கும்போது, வேலையில புது புது மாற்றங்கள், முன்னேற்றங்கள், புதிய வேலை கிடைக்கிறது, அதற்கான பதவி உயர்வு, அங்கீகாரம், அதுக்கு தேவையான ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஸோ 10ஆம் இடம்ன்றது உங்களுக்கு தொழில் ஸ்தானம். அவர் 7ஆம் பார்வையா பார்க்கும்போது, உங்களுக்கு நீண்ட நாளா இருந்து வந்த உயர் அதிகாரிகளின் தொல்லைகள், மேல் அதிகாரிகளின் தொல்லைகள் நீங்க பெறுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகள், புதிய தொழில் அமைக்கிற கட்டாயமான சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ இந்த 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது, உங்க பார்ட்னர், அதாவது நீங்க வந்து ஒரு நண்பர்கள் மூலயமா, ஒரு கூட்டாளி மூலயமாக வந்து நான் பிசினஸ் தொடங்குறீங்கன்னா, அது அதிகமான லாபத்தை கிடைக்கப் பெறுவீர்கள். ஏன்னா, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கும் இடத்திலிருந்து இவர் 5ஆம் பார்வையா உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது, உங்க மனைவி வந்து வேலை கிடைக்கிறது, உங்க மனைவி மூலியமா நீங்க வந்து தொழில் ஆரம்பிக்கிறது, உங்க மனைவி பேர்ல வந்து ஒரு ஒரு ஷாப்போ, இல்ல ஒரு பிசினஸோ, ஏதோ ஒரு வீடு வாங்குறதோ, வண்டி வாங்கணும், எது வாங்குனாலுமே உங்க மனைவி மூலியமா வாங்குனீங்கன்னா, அதிகமான அது வந்து உங்களுக்கு பொருளாதார வசதி 2க்கு 3, அதாவது இந்த வருடம் பொறக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கும்போது, ஸோ இந்த 5ஆம் பார்வையா இந்த 8ஆம் இடத்தை பார்க்கும்போது, ஸோ உங்களோட மனைவி மூலியமா உங்களுக்கு லாபகரமான பொருளாதார வளர்ச்சியெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. முக்கியமா வேலை, தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லாமல் அவரு 9ஆம் பார்வையா, அதாவது அதுதான் அவரோட ஸ்பெஷல் பார்வை. 9ஆம் பார்வையா உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்கும்போது, அது அவரோட வீடு தான். குருவோட வீட்டையே அவர் பார்க்கும்பொழுது, சுப விரயங்கள், சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் மான நிகழ்ச்சிகள், திருமணம், முக்கியமா உங்க குழந்தைகளுக்கு வந்து சுப செலவுகள், இந்த மாதிரி அதுக்கான கடன் வாங்குற அமைப்புகள்லாம் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ 4ஆம் இடத்திலிருந்து அவர் 9ஆம் பார்வையாக உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்கும்போது, உங்க குடும்பத்தில் சுப விரயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது, சுப நிகழ்ச்சிகள் பண்ணுவீங்க, வீடு கட்டுவீங்க, பூமி பூஜை பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து கல்யாணம், அவங்களுக்கு சுப செலவுகள் என அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் பண்ணுவீங்க. வேலை, தொழில்ல மாற்றம் ஏற்படும். வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பு, மாணவர்கள் முக்கியமா பார்த்தீங்கன்னா உயர்கல்வி, ஒரு ரிசர்ச் கைண்டான ஒரு படிப்பு படிக்கணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு விசா அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிற அமைப்பெல்லாம் இந்த மேஷ ராசிக்கு குரு பகவான் பண்ணி கொடுத்துருவார். ஸோ குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உயர்கல்வி, பட்டப்படிப்பு என அனைத்து சகல யோகங்களையும் கொடுக்க பெறுவார்கள். ஸோ மொத்தத்தில் இந்த மேஷ ராசிக்கு 4ஆம் இடத்தில் உச்சகுரு இருக்கும் பட்சத்தில் பொருளாதார வசதி, சுப செலவுகள், குழந்தைகளோட படிப்பு, வேலையில முக்கியமா அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து உயர் பதவி, உயர் பொறுப்புகள், ஊதிய உயர்வு என மேஷராசிக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 85லேருந்து 90% பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுப செலவுகள், சுப காரியங்கள் எல்லாமே கிடைக்கப்பெறுங்கள். இஷ்ட தெய்வம், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமாக இருக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.